இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 7, 2025, 7/1/2025, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ரேவதி நட்சத்திரம் மாலை 5:51 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி மாலை 4:28 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு சந்திரன். இன்று மாலை 5:51 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால மாலை 5:51 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி மாலை 5:51 வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனால உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், ஆரோக்கியத்தில் சுணக்கம் போன்ற சங்கடங்கள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சிலருக்கு தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே சாயந்தரம் 5:51 வரைக்கும் தான். இந்த 5:51 வரைக்கும் வேலை விஷயமாக நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நிதானம் தேவை. ஏன்னா மனசில் ஒரு விதமான சலனம் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சோர்வின் காரணமாக உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாலை 5:51 சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது ராசிநாதன் செவ்வாயோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை வரை மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மனசில் வேண்டாத எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு சங்கடப்படுவீங்க. சாயந்தரம் 5:51 மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது மன தைரியம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் சாயந்தரம் 5:30 வரைக்கும் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். 5:51 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு மனசில் தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். உங்கள் உடம்புலையும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய நற்செய்தி வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைத்து உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையோடு எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க, இல்லை வெளியூர் போகிறீங்கன்னா அவரோட சின்ன வாக்குவாதம் இருக்கும். காலை வேளையில் பிஃபோர் 12 o'clock அவரோட வாக்குவாதம் இருக்கும். ஆஃப்டர் 5:51 PM மேலே உங்களுக்கும் தந்தைக்கும் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் போன காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது சந்திரன் ராகு சேர்க்கைங்கிறது மனசில் தைரியத்தையும் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவீர்கள். புதிய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். மாலை 5:55 சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது விரையாதிபதியோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் அல்லது கடல் கடந்த செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். ஆக்சுவலாக 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்தால் மனக்குழப்பம் இருக்கணும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்று அது எதிர்மறையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் பிஃபோர் 1 PM மத்தியானம் 1 மணிக்குள்ளார உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் வெற்றி அடைவீர்கள்.
அதே சமயம் மேலதிகாரிகளின் அறிவுரைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் அடுத்தவங்க சொல்கிறாங்களேன்ட்டு உதாசீனப்படுத்தாமல் கேள்வி கேட்டு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க சொல்கிற விஷயத்தில் இருக்கிற அந்த கான்செப்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு அனர்த்தம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பண வருமானம் ஏற்படும். மாலை 5 மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, சந்தோஷமாக இருப்பீங்க. மாலை 5:51 விரயஸ்தானத்துக்குள்ள சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் ஏற்படுமே தவிர சங்கடங்கள் ஏற்படாது. குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, இத்தனை நாளாக இழுத்தடிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அது பற்றிய நல்ல செய்திகள் மன தைரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய அஃபீஷியல் வழக்குகள், உங்கள் பேரில் ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அது நீங்கள் அவங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணி இல்லை என் பேரில் எடுத்த நடவடிக்கை தப்புன்னு பேசியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மிதுன ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. அலுவலக விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. மாலை 5 மணிக்கு மேலே 5:51 மேலே பதவி உயர்வு அல்லது பெரிய மனிதர்களின் பாராட்டு போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற, தன லாபம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை 5:51 வரைக்கும் உங்களுக்கு அலுவலக ரீதியாக கடின உழைப்பு ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் உழைக்கிறத பார்த்து உங்கள் மேலதிகாரிகளே ஆச்சரியப்படுவாங்க. ஐயோ, இந்த அளவுக்குலாம் என்னால் வேலை பண்ண முடியாதுன்னு அவங்களே ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாலை 5 மணிக்கு மேலே அவர்களின் பாராட்டுதல் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் கூடுறதுனால உங்கள் பேரில் ஒரு மரியாதை உயர்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கூடுகின்ற யோகமான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 2-11 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகளில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலையில் சேரக்கூடிய சூழ்நிலை சம்பந்தமான முயற்சிகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். இது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சக பணியாளர்களின் அறிவுரை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகமான நாள். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஃபாரின்லேருந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் வரணும் அப்படின்னா அது வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் பண வரவையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி ராசிநாதன் 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு இன்றைக்கி நாள் முழுவதும். அதனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, அவங்க அப்பாவோட ஹெல்த் சரியில்லை அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர் நார்மல் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தை பாக்கிய பேருக்காக காத்து கொண்டிருக்கும் தலைமுறையினர், இளம் தலைமுறையினருக்கு இன்று நற்செய்திகள் வரும். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
வியாபார விஷயமாக எடுக்கும் முடிவுகளில் நல்ல மாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு பண வருமானம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பணக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் மூலமான பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் தலைமுறையினர் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று மாலை 5:51 வரை சந்திராஷ்டமம். அதனால் மனசில் சஞ்சலம், குழப்பம், கோபம், தடுமாற்றம்னு இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. சந்திரனோட ராகு இருக்கிறது மனக்குழப்பத்துக்கு காரணமாக இருக்கும். அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை. யாருக்கிட்ட எதை சொல்கிறது, யாருக்கிட்ட எப்படி பழகிறதுன்ட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. நீங்கள் யாரை நம்பி ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கைக்குரிய நபர் நம்பிக்கை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதனால் அவர்கிட்ட யாருக்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் அடுத்து அவங்களுடைய ரகசியத்தை காப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எதையாவது சொல்ல போக அது உங்களுக்கு அனாவசியமான மனசஞ்சலத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்கணும் இல்லை பணம் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வச்சுக்கிறது நல்லது. மாலை 5:51 சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய பாக்யாதிபதியோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக சந்தோஷ செய்திகள் வரும். கடல் கடந்த செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்து உங்களுடைய மகனோ மகளோ ரொம்ப வருஷமாக பார்க்காம இருந்தவங்க இன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நாங்கள் கிளம்பி வரோங்கிற ஒரு நற்செய்தியை தருவார்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பகல் வேளையில் மனசில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்கும். ஆனால் மாலை 5 மணிக்கு மேலே அந்த சஞ்சலங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். நிலம் சார்ந்த வீடு சார்ந்த முதலீடுகளில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சு பேசுறதுனால அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை அடுத்தவர்கள் விஷயத்தில், குறிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமான இடங்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலையும் அடுத்தவங்க முயற்சியில் ஈடுபடாதீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவில் ஒரு பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா தேவையில்லாமல் கெட்ட பெயர் வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில், மேல் அதிகாரிகள் சார்ந்த விஷயங்களில் அனாவசியமான அறிவுரைகள் கிடைக்கும். இத்தனை நாளாக உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க. உங்கள் மேல் அதிகாரிகளே உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய வகையில் அவர்கள் செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். 10 பேர் எதிர்க்க, உங்கள் ஜூனியர்ஸ் எதிர்க்க எல்லார் எதிர்க்கையும் உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையும் வாயை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், ஏமாற்றம் ஏற்படும். கன்னி ராசி. மாலை 5:51 வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு கடன் உதவிகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் புதிய வீடு, புதிய மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாலை 5:51 மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பேசக்கூடிய வார்த்தைகள்னால எதிரிகளுக்கு பலம் பொருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மனசு சஞ்சலப்படும். காரணம் என்னென்னா, உணர்ச்சி வேகத்தில் செயல்படுவீங்க. ஏன்னா செவ்வாயோட பரிவர்த்தனை, அஷ்டமாதிபதி செவ்வாய், விரையாதிபதி சந்திரன் பரிவர்த்தனைங்கிறதுனால இமோஷனல் விரயங்கள் அதிகரிக்கும், தடுமாற்றங்கள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது. ஆனாலும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நண்பர்களுடன் இன்று பொழுதை கழிப்பீர்கள் மாலை 5 மணி வரைக்கும். அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுனால இந்த உடல் சோர்வு தெரியாது. மாலை 5:51 சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது இமோஷனல் இம்பேலன்ஸ் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஆரோக்கியத்திலும் அது
பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தவறான உணவு சாப்பிட்றது, இல்லாட்டி தேவையில்லாமல் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, இல்லாட்டி எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு கிளம்புறது, இது மாதிரி வேண்டாத பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதியோட சந்திரன் பரிவர்த்தனை பெறுகிறார் மாலை 5:51 மேலே. அந்த சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. உடன் பணியாற்றுபவர்கள், வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அட்வைஸை காட்டிலும் அவர்களுடைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மாலை 5 மணிக்கு மேலே, 5:51 மேலே உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பதட்டத்தில் முடிவெடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காலையிலேருந்தே நீங்கள் உங்கள் மூத்த அண்ணன், மூத்த அக்கா இவங்ககிட்ட எதையாவது தேவையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அவர்களின் ஆலோசனை பெற்றோருக்கு ஈக்குவலண்ட்டான அறிவுரையை தரக்கூடிய வகையில் இருக்கும். மாலை 5:51 சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனையின் காரணமாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த அல்லது குடும்ப சொத்து சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை அவர்களின் ஆலோசனையின் பேரில் எடுப்பீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இருப்பினும் நிதானத்துடன் பேசுவது நல்லது. துலாம் ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகளாலும் குழந்தைகளாலும் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பகல் வேளையில் இந்த உயர்வு ஏற்படாது, சாயந்தரத்துக்கு மேலே தான் ஏற்படும். சாயந்தரத்துக்கு மேலே தொலைபேசி வாயிலாகவோ அல்லது இமெயில் வாயிலாகவோ உங்களுடைய பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ், பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பிற்பகலில் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை 5:51 வரை பண வரவு, ஆரோக்கிய குறைபாடுகளில் முன்னேற்றம், எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுதல் போன்ற நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களை அவமானப்படுத்துறது, உங்களை தனியாக ஒதுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே சுமூகமான சூழ்நிலை எட்டும். அதனால் உங்களுக்கு மனநிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை அங்கே உணர்த்துவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தினுடைய கடன் பிரச்சனைகள், குடும்பத்தினுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்களாக சில விஷயத்தை மனசில் கவலைப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி நடக்குமோ அந்த மாதிரி நடக்குமோன்னு மனசில் சஞ்சலப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதானம் கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். வேண்டாத விஷயங்களுக்கு யோசனைகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் முன்னேற்றம், அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உதவிகள் கிடைப்பது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய கவலைகள் பறந்தோடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலை 5:51 மேலே 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகள் மறைவர். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வெண்டார்ஸ் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு பண வருமானம் ஏற்படுதோ இல்லையோ, பண வருமானத்தை காட்டிலும் புதிய நண்பர்களின் அறிமுகம்
அவர்களால் உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மாலை 6 மணிக்கு மேலே எதிரிகளற்ற சூழ்நிலை இருக்கிறதால மன நிறைவு ஏற்படும். நீங்கள் எந்த விஷயத்தில் கவலைப்பட்டீங்களோ, குழந்தைகள் விஷயமோ உங்கள் வியாபார விஷயத்திலோ கவலை இருந்ததுன்னா அந்த கவலைகளை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இன்றைக்கி காலையிலேருந்தே சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தைகளுக்கு பெரிய நல்ல செய்தியை கொடுப்பீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான, குழந்தைகளுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பதில் முன்னேற்றம் அடைவீர்கள். சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகள் வரும். திடீர் தனயோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இத்தனை நாளாக உங்களை ஏமாற்றிட்டு இருந்த பணம், வராமல் இருந்த பணம், நீண்ட நாட்களாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வராத பணம் இன்றைக்கி கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை, குடும்பத்தில் அதிகார பகிர்வு போன்ற விஷயங்களால் நன்மைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கரும். நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட புரிதல் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு மரியாதைகள் உயர்வும், அதனால் உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லை ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு மேலே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்காமல் இருந்த உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். பதவி உயர்வு அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்னு சொன்னால் அது காலையிலேருந்தே உங்களுக்கு நற்செய்தி வரும். ஆப்ரேஷன் சம்பந்தமாக ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை மாலைக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளோ உடன்பிறப்புகளோ ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மேலதிகாரிகள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த விரக்தி மனப்பான்மை விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. மனசில் கவலை, விரக்தி, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாததுனால தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சக பணியாளர்களின் அறிவுரைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்களுடைய அறிவுரைவை அவங்க பயன்படுத்துவாங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரிகள்கிட்ட உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக பதவி உயர்வு, ப்ரமோஷன், வருமானம் அதிகரித்தல், அதாவது இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்களில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இன்னைக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, இன்று உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். எதிர்பாராத செய்திகள்லாம் வரும். நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போன செய்திகளில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நன்மைகள் அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குடும்பத்துக்கு தேவையான பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவராக இருந்தால் வியாபாரத்தின் மூலமாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். வியாபாரத்தின் மூலமாக பெரிய தன லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் அலைச்சலை குறைச்சிக்கோங்க. மற்றபடி இன்று பெருமதிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் மறைவர். எந்த எதிரியை நினச்சி கவலைப்பட்டீங்களோ, எந்த எதிரி உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில்
எதிர்மறை பலன்களை ஏற்படுத்திட்டு இருந்தாங்களோ அந்த எதிரி உங்களை விட்டு விலகுவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. படிப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்பட்டு புதிய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். ஆனால் தேவையில்லாத கோபம். சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால டாக்டர்ஸ் அவரை நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு எதிர்பாராத நற்செய்திகளாக வந்து கொண்டே இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு குறைவது, நீண்ட நாட்களாக எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவது, எந்த ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரோ, குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரோ அந்த நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் இல்லை ஈவன் 4 வருஷம் கழித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக பேசுங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுடாதீங்க. அதாவது இந்த வார்த்தை விடுதல்ங்கிறது கெட்ட பெயரை ஏற்படுத்தாது. அனாவசியமாக அடுத்தவங்க விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் மாலைக்கு பிறகு சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுனால மன நிம்மதி ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பணத்தட்டுப்பாடுகள் இருக்குது, அதனால் புதுசாக கடன் வாங்கலாமாங்கிற யோசனை கூட இருக்கும். அதுலேயும் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக சில செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை தரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உடன்பிறப்புகள் உங்களோட சண்டை போட்டுட்ருப்பாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கையெல்லாம் அனாவசியமாக வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு கடல் கடந்த செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். அஃபிஷியல் ஆப்பனன்ஸ், அஃபிஷியல் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்களுடைய மரியாதையை உயர்வதன் மூலமாக எந்த ஒரு காம்படிட்டரோ எந்த ஒரு எதிரியோ உங்களை பார்க்காம இருந்தார் இல்லை நீங்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவர்களே உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். இதனால் உங்களுக்கு மனம் குதூகலிக்கும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற, தனலாபம் அதிகரிக்கக்கூடிய, மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி. ராசியில் சந்திரன் இருக்காரு மாலை 5:51 வரை. அதன் பிறகு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. இன்று மனசில் ஒரு தெளிவு ஏற்படும். மாலைக்கு பிறகு சந்தோஷம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளால் மன நிறைவு ஏற்படும். குடும்பத்தில் பணப்புழக்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்று மாலைக்கு பிறகு திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக கவலையை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற, வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் பண வரவு ஏற்படும். தெளிவான சிந்தனையோட புதிய நபர்களை சந்தித்து உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை. சில ரகசிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ரகசியம் நினைப்பீங்க, ஆனால் அது பல பேருக்கு தெரிஞ்சிடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ரகசியத்தை காக்க முடியல அப்படின்னா அந்த ரகசிய விஷயத்தில் இறங்காதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். கடந்த காலத்தில் உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா இப்போ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே
அதாவது சாயந்தரம் 5 மணிக்கு மேலே உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். அலுவலக ரீதியாக இல்லை வேலை ரீதியாக இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும். கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் பணம் முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுனால வருமானத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.